சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்ட திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரசியல் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் கருத்து. இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயம் நிகழ்ந்து 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று எனவும் கருத்து. தேர்தல் முடிவுக்கு பிறகு வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை தாமாக முன்வந்து சரிபார்க்கும் நடைமுறை துவங்கப்படும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கு 4 வாரங்களுக்குள் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஐடி சோதனை குறித்த போட்டோ மற்றும் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டார் செல்வ பெருந்தகை. எந்தவிதமான சோதனையும் நடைபெறவில்லை என வருமான வரித்துறை தெரிவித்த நிலையில் புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டு விளக்கம். இந்த புகைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு, எந்த அதிகாரிகள்? இந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைக்கிறாங்கல்ல உண்மையே. நாங்கள் எங்கே ரைடே நடத்தல, போவே இல்லை, கம்ப்ளைண்ட் வர புகார் கொடுக்குறாங்கல்ல, நாங்கள் போகாததை போனதா சொல்றாங்கன்னுட்டு. இப்போ நான் எல்லா புகைப்படமும் கொடுக்குறேன், ஹார்ட் டிஸ்கை ஒப்படைக்கிறேன். நான் கேட்குறேன், நீங்கள் சோதனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. சோதனை பண்ணதை மக்களிடமோ பத்திரிகையாளர் தெரிவிச்சிங்களா? ஏன் தெரிவிக்கவில்லை? ஏன் சொல்லலை? சொல்லுங்க. இதில் என்ன ரகசியம் இருக்கு? சொல்ல வேண்டியதானே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சியினரின் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். வருமான வரித்துறைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தலைமை ஏவல் விடுதுன்னா நீங்க வெளிப்படைத்தன்மையோட பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இங்க ரைடு பண்ணியிருக்கோம், கிடைச்சது இல்ல கிடைக்கல. எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கீங்க? எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர் வீட்டில் எத்தனை இடத்துல ரைடு பண்ணீங்க? எவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அவங்க வீட்டுங்களாம் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ கைப்பற்றிருக்கீங்க? எத்தனை இடங்கள் சோதனை? வெள்ளை அறிக்கை கொடுங்க. தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கும் வேண்டுகோள். வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இப்போ வீடியோ போடுறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல்துறையினர் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட விவகாரம். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தண்டனை விதிக்கப்பட்ட காவலர்களுக்கு அவகாசம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. ஒட்டுமொத்தமாக 85.15% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாடு சுதந்திரம் அடைந்த பின் தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தலைவணங்குவதாகவும் ஞானேஷ்குமார் நிகழ்ச்சி. 4 முனை போட்டி நிலவும் தமிழ்நாடு தேர்தலில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என அறிவிப்பு. சென்னை லயோலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இவிஎம் இயந்திரங்களுக்கு சீல் வைத்து அதிகாரிகள். அண்ணா நகர், வெள்ளிவாக்கம், ஆயிரம் விளக்கு, கொளத்தூர், பெரம்பூர் தொகுதிகளில் பதிவான வாக்குகளை உள்ளடக்கிய இயந்திரங்களுக்கு பாதுகாப்பு தீவிரம்.
சென்னையில் ராணிமேரி லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு, கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் துணை ராணுவம், ஆயுதப்படை போலீசார் என சுழற்சி முறையில் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு, பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் திரும்ப பெறப்பட்டதாக தகவல். நெல்லை வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் அறையை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள். 100க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. தேர்தலையொட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கூடுதல் ரயில்கள் இயக்கப்படவில்லை என்ற தாவேகாவின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. அதிகம் பேர் கடைசி நேரத்தில் குவிந்ததால் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம். பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடும் கிடையாது. 100% ஒரு தவறான குற்றச்சாட்டு. தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் சார், குறிப்பாக 19லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்காங்க த்ரூ அவுட் த ஸ்டேட். அது இல்லாமல் என்ன சேலம் மாவட்டம் ஏற்காடு கொம்புதூக்கி மலை கிராமத்தில் 100% வாக்குப்பதிவு. கிராமத்தில் உள்ள 301 பேரும் வாக்கு செலுத்தியதால் தேர்தல் அதிகாரிகள் பாராட்டு. மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை அணைகளிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறப்பு. உலக பிரசித்தி பெற்ற கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை ஒட்டி வரும் 29ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க முடிவு. நெல்லை தச்சநல்லூர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் 18ஆம் ஆண்டு சித்திரை தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயிலிலும் சிறப்பு பூஜைகளுடன் விமரிசையாக நடைபெற்ற கொடியேற்றம். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க அதிக அளவில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் மீது தண்ணீரை தெளித்து பராமரிப்பாளர்கள். வெயிலில் இருந்து விலங்குகளை பாதுகாக்க உயிரியல் பூங்கா நிர்வாகம் நடவடிக்கை. பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான பாஜக அரசு வெற்றி. மொத்தம் உள்ள 243 உறுப்பினர்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 200க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ஆதரவு. यह सभा वर्तमान राज्य मंत्रिपरिषद में विश्वास व्यक्त करती है जो इस प्रस्ताव के पक्ष में हाँ कहें, जो इस प्रस्ताव के पक्ष में ना कहें। मैं समझता हूं कि पक्ष में बहुमत है, पक्ष में बहुमत है। மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி வாக்களித்த விவகாரம். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் பிரம்மாண்ட மகளிர் பேரணி. பொதுமக்களின் நலன் கருதி நாடு முழுவதும் 18,262 கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கம். ஜூலை 15ஆம் தேதி வரை ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இந்திய ரயில்வே அறிவிப்பு.
பொது சேவையிலும் தேசிய சேவையிலும் உங்கள் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை ஒட்டி நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹூக்ளி ஆற்றில் படகில் பயணித்த பிரதமர் மோடி ஹவுராவில் மேற்கொண்ட ரோட் ஷோவும் படகு பயணமும் மகிழ்ச்சி அளிப்பதாக நிகழ்ச்சி பதிவு. மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளுக்கு நடந்த முதல்கட்ட தேர்தலில் 92.88% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக மகத்தான வெற்றி பெறும். முதல்கட்டமாக 152 தொகுதிகளில் பதிவான வரலாறு காணாத வாக்குப்பதிவு தங்களின் வெற்றியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் மோடி நம்பிக்கை. மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தேர்தல் வெற்றிக்கு பின் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து டெல்லியை காப்பாற்றுவோம் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும். தேர்தல் நடந்த 152 இடங்களில் 110 இடங்களை பாஜக கைப்பற்றும். மேற்கு வங்க தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிப்பு குறித்து அமித்ஷா கருத்து. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் ராகவ் சத்தா. ஆம் ஆத்மி நேர்மையான கட்சி அல்ல எனவும் எம்பி ராகவ் சத்தா சரமாரி குற்றச்சாட்டு. இந்தியாவும் சீனாவும் உலகின் பண்டைய நாகரீகத்தின் தொட்டில்கள் என ஈரான் புகழாரம். இரு நாடுகளையும் பூமியின் நரக குழிகள் என்ற கருத்தை ட்ரம்ப் ஆதரித்ததாக கூறப்பட்ட நிலையில் ஈரான் பதிலடி. இந்தியாவை நரக படுகொலை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். ட்ரம்பின் தரம் தாழ்ந்த பேச்சு இருதரப்பு நல்லுறவின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என இந்தியா கடும் கண்டனம். அமெரிக்காவின் வேலை இந்தியர்களாலும் சீனர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு நாட்டின் மீது எந்த விசுவாசமும் இல்லை என்றும் விமர்சனம். இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் நிறுத்தம் அடுத்த 3 வாரங்களுக்கு நீட்டிப்பு. ஹிஸ்புல்லாவிடமிருந்து தற்காத்துக் கொள்ள லெபனானுக்கு அமெரிக்கா உதவிகரம் நீட்டும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. தென்கொரியாவில் போனஸ் மற்றும் ஊதிய உயர்வு கோரி போராட்டம் அறிவித்த சாம்சங் ஊழியர்கள். ஆயிரக்கணக்கானோர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் நாள் ஒன்றுக்கு சுமார் 6,350 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என தகவல். மும்பையில் 53வது பிறந்த நாளை குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடிய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். தனது வீட்டின் முன் குவிந்த ரசிகர்களுடன் ஒரு உற்சாக கொண்டாட்டம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராம் ஒன்றுக்கு 60 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.